ஆடி மாதம் காற்றடிச்சது தான் அடிச்சிச்சு, எல்லா தொட்டியும் கீழே சாய்ச்சி விட்டுருச்சிங்க. இந்த தொட்டியில் ஆசையாக ஹேக்டர்ஸ் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த தொட்டி கீழே விழுந்து தெரிச்சு போயிருச்சிங்க. சரி, இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தொட்டி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. 3D பெண்ணை வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி வாங்கின 3D பண்ணாங்க. இதில் குறையாக யூஸ் பண்ண ஃபிலமெண்ட்ஸ் இருந்துச்சு. அது போக பவருக்கு வந்து ஒரு அடாப்டர் வந்து தந்திருப்பாங்க, ஒரு ஸ்டாண்டு வந்து சின்னதாக தந்திருப்பாங்க. அது போக நம்ம 3D பெண்ணை வந்து இருக்குங்க. இதை யூஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க. சரி, இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து போடுற மாதிரி இதை அடாப்டரை கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. இல்லை PLA-வா APS மெட்டீரியல் வந்து ஏதோ யூஸ் பண்ண போகிறோமோ சூஸ் பண்ணிக்கணும். அது போக அதில் வந்து ஹீட் வந்து மெதுவாக வருங்க. ஒரு 200க்கு மேலே ஆனதுக்கு அடுத்து தான் இங்கே க்ரீன் கலர் லைட் எரியும். அதுக்கடுத்து தான் வந்து அந்த கீழே வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபிலமெண்ட்ஸ் வந்து உள்ளே வைக்கிற போல போகும். இல்லை ஆரஞ்சு கலர் ஃபிலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து வச்சு விட்டுட்டு கீழே பட்டனை ப்ரெஸ் பண்ணேன். அப்படியே மெதுவாக வந்து உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிருச்சிங்க. போக ஆரம்பிச்சோன்னே கீழே இங்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வரும். அதுக்கடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குங்க. சரி, இதை வச்சு ஒரு கிளாஸை தான் வந்து ஒரு தொட்டியாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு மேலே வந்து வச்சு வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சும்மா சுற்றி வந்து அப்படியே வந்து ஃபிலமெண்ட்ஸை வந்து வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தேங்க. இதில் வந்து கொஞ்சம் மல்டி கலராக தான் வரைய போகிறோம். ஏன்னா ஃபிலமெண்ட்ஸ்னால் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு வராது. அதனால் எல்லா கலரையும் சேர்த்தாப்பில் வந்து வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி தான் வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த லேயர்லாம் ஓரளவு வந்து ஆரஞ்சு கலர் வந்து ஃபுல்லாக வந்து கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து கேப்னா ரொம்ப இருந்துச்சு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கலராக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து ரெட்டு இருந்துச்சு, ரெட்டு கொடுத்தேன். அடுத்து எல்லோ, க்ரீனு, அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருந்துச்சுங்க. ப்ளூவை வந்து கொடுக்குறப்ப வந்து பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிளாஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் மல்டி கலராக இருந்துச்சுங்க. சரி, இது ஒரு டிசைனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்து வந்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சின்னதாக தொட்டி ரெடி ஆயிடுச்சிங்க. ஹேக்டர்ஸ் இதில் தான் வைக்க போகிறோம். அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது, கலராக இருக்குது. எங்கேயாவது நீட்டாக டேபிளில் வந்து வச்சு வளர்க்குறதுக்குன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க. அது போக இது தண்ணி அதிகமாக ஊற்ற மாட்டோம், அதனால் வந்து இது தண்ணி ஒழுக தான் செய்யும் அங்கங்கே ஓட்டை இருக்கனால. சரி, ஓகேங்க. இதுக்கு அடுத்து மண்ணை வந்து இதில் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து ஹேக்டர்ஸை மேலே வந்து மெதுவாக வச்சு நட்டி வந்து விட்டுட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3D பெண்ணை வச்சு வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அதையும் பண்ணிடலாம்.